ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நவமணி நச்சுவைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது கீ ரைஸ் வித் மட்டன் கிரேவி. இப்போ கிரேவிக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். தனியா 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், கிராம்பு 10, பட்டை 5 துண்டு, ஏலக்காய் 2, அன்னாச்சி மொக்கு 2, பிரிஞ்சி இலை 1. இப்போ ஒரு கடாயில் இந்த எல்லா ஸ்பைசஸையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்போதைக்கு அப்போவே மசாலா அரைச்சி போடுறதுனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கப்புறமா பொடி பண்ணி வச்சுக்கலாம். 1 கிலோ மட்டனுக்கு அளவான ஸ்பைசஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, ஆஃப் பண்ணிடுறேன். 1 கேஜி மட்டன் எடுத்து அது உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ மட்டனை வேக வச்சிடலாம். மட்டன் வேகிறதுக்காக ஒரு 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு, இப்போ மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம் ஒரு 15, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை மூடி வச்சு ஒரு 2 விசில் வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கீ ரைஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்துக்கங்க. அதில் நெய் ஊற்றிக்கங்க. அதில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், அன்னாச்சி மொக்கு எல்லாம் 2 போட்டுங்க, கரெக்டாக இருக்கும். சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா புதினா 1 கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். இது நல்லா போட்டு வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரலும் வதங்கட்டும். இது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இது நல்லா பச்சை வாசனை போக வரலும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ கீ ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கிறேன். 3 டம்ளர் ஜீரக சம்பா ரைஸுக்கு 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் தக்காளி 1 வெட்டி போட்டிருக்கேன். தக்காளி எண்ணெயில் போட்டு வதக்குனிங்கன்னா கீ ரைஸ் கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ தண்ணி கொதிக்க வரல மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். எல்லா அரிசியும் போட்டதுக்கப்புறமா கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நீக்கி பார்க்கலாம். சாப்பாடு ஒரு 3/4 வேக்காடு வெந்திருந்ததுன்னா தம் போட்டுடலாம். நீங்கள் குக்கர்லேயே டைரெக்டாக வேணாலும் வச்சுக்கலாம். இந்த பக்கம் அடுப்பில் தோசைக்கல் சூடு பண்ணியிருக்கேன். இந்த சாப்பாட்டை தோசைக்கல் மேலே எடுத்து வச்சு தம் போட்டுடலாம். ரைஸ் 3/4 வேக்காடு வெந்திருந்தால் போதும், ஆவிலேயே மீதி பாகம் வெந்துடும். இப்போ நெய்யில் வறுத்து வச்ச முந்திரியை போட்டுக்கிறேன். நெய்யில் ரைஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஆவியில் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி ஊற்றி அது மேலே வச்சுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா கீ ரைஸ் ரெடி ஆகிடும். இப்போ கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. அதில் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா கிரேவி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். தக்காளி 1, தக்காளி உங்களுக்கு விருப்பப்பட்டால் போட்டுக்குங்க, இல்லாட்டி வேண்டாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதில் வறுத்து பொடி பண்ணி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். இதில் வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்த்துக்குங்க. தண்ணி வேறு எதுவும் ஊற்ற தேவையில்லை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
உப்பு தேவையான அளவு பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா போட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இதை போட்டு கிளறி வச்சுட்டு இறக்கிட்டிங்கன்னா மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. சூப்பரான கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. மட்டன் கிரேவி கீ ரைஸு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இங்கே எதுவும் சுவைக்கும்.